ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க இடத்துல நான் என்னென்ன செடி வச்சு உண்டாகிருக்கேன் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் முத வச்சது பார்த்திங்கன்னா கொய்யாக்கன்று தான். இந்த கொய்யாக்கன்று வைக்கையில் என்ன ஆச்சு அப்படின்னா, உன் கைராசிக்கெல்லாம் இந்த கன்று எந்த கன்றுமே வராது அப்படின்னாங்க. நான் அதுக்கு ஏற்றபடி அந்த செடியும் காஞ்சி போச்சு. சரி, இது எங்கே வரப்போகுதுன்னு சொல்லி அதுக்கு பக்கத்துலேயே நான் என்ன பண்ணேன்னா கருவேப்பிலை கன்று கொண்டு வந்து வச்சேன். கடைசியில் பார்த்தா கருவேப்பிலை கன்று வந்துருச்சு, கொய்யா கன்று வந்துருச்சு. அதுக்கு கீழே பாருங்கள், இதெல்லாம் வெத்தலை கன்று. வெத்தலை செடியும் அதுக்கு கீழேயே நான் வச்சுருக்கிறேன். அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிளில் பாருங்கள், பூவெல்லாம் இருக்குது பாருங்கள், பூ இருக்குது. இதில் நிறையா சடப்புடியாக நிறையா பூ இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றுக்கோ என்னமோ தெரியல, எல்லாம் கொட்டி போகுது காயை காய்க்காமல். அடுத்து வந்து தென்னை மரம் வச்சுருக்கோம் பாருங்கள். தென்னை மரம். இது வந்து நெல்லி மரம் வச்சு 4 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னும் காயே காய்க்கலை. 4 வருஷமாக அப்படியே பனை மரம் மாதிரி போயிட்டு தான் இருக்குது, இன்னும் காயே காய்க்கலை. பக்கத்துலேயே வந்து முருங்கை மரம் இருக்குது. கீழே பாருங்கள், குட்டு போய் இது வந்து நித்தியா கல்யாணின்னு சொல்லுவாங்க, சுடுகாட்டு பூன்னு சொல்லுவாங்க. அது இருக்குது. பக்கத்துலேயும் ஆவாரம் செடியும் வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது மாங்கன்று என்ன வச்சு 4 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னும் காய்க்கு தான் வந்த பாடு இல்லை. அடுத்து வந்து மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கேன். மல்லிகைப்பூ செடி பூ பூக்களை இப்போ தான் முட்டை இருக்குது, பூ பூக்களை பாருங்கள், அரும்பாக இருக்குது. ஆனால் இன்னும் பூ பூக்களை. அடுத்தது இது வேப்பமரம் வந்து இது தானாக முளைச்சி வந்த மரம் தான். இதில் பாருங்கள், பிரண்டை இருக்குது. பிரண்டையில் பாருங்கள், ஏகப்பட்ட காயெல்லாம் இருக்குது பிரண்டையில். இது ஒரு மூலிகை தான். பிரண்டைங்கிறது மூலிகைங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இங்கேயும் பிரண்டை இருக்குது. இதுக்காகவே நான் முருங்கை மரத்தை வெட்டாமல் பிரண்டை செடியை ஏற்றி விட்டுருக்கேன். பாருங்கள், குருவியெல்லாம் கத்துது. முருங்கை மரமே என்கிட்ட 2-3 முருங்கை மரம் இருக்குது. தென்னை மரம் பாருங்கள், எல்லாம் காய்க்கிற இதுக்கு வந்துடுச்சு. காய்ச்சி என்னங்க பண்ணுறது, எல்லாம் அணிலே ஓட்ட போட்டு குடிச்சிட்டு போயிடுது. இதெல்லாம் அடுப்புக்கு தேவையான விறகுலாம் இங்கே தான் கிடக்கும். இதுவும் தென்னை மரம் தான். அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் கொய்யா மரம் தான். பக்கத்தில் இருக்கிறது செரி பழம். இது இப்போ காய் காய்க்கலை, ஓஞ்சிருச்சு. கொய்யா மரத்தில் இருந்த காயெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா, எங்கள் ஊர் ஜல்லிக்கட்டுக்கு வந்தப்போ மரத்தை காலி பண்ணிட்டாங்க. அடுத்து இந்த சைடு என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா கருவேப்பிலை கன்று. இது கொஞ்சம் பெருசாக ஹைப்ரிட் மாதிரி பெருசாக இருக்கும் தலை. பார்த்த கருவேப்பிலை கன்று வந்து கொஞ்சம் குட்டியுண்டாக இருக்கும். இது எலுமிச்சை மரம். இதுவும் இன்னும் காய்க்கு வரல. வச்சு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும். ஆனால் இதுவும் இன்னும் காய்க்கு வரல. நம்ம தோட்டத்தோட அடுத்து இன்னும் என்னென்ன செடி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.